ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் லெசன்ல எக்ஸசைஸ் 9.3 கொஸ்டின் நம்பர் 8ல இருந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஜெனரல் சொல்யூஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க டிஒய் நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால இங்க தான் ஒய்யை கொண்டுட்டு வரணும். ஸோ இங்க மைனஸ் ஒய் பார் 5ன்னு இருக்கு. இது பக்கத்துல ஒரு 1 மல்டிபிள் இருக்கதை யோசிச்சுட்டு இங்க மல்டிபிள் இருக்க இந்த மைனஸ் ஒய் பார் 5 வந்து இங்க எடுத்துட்டு வந்தோம்னா டிவிஷனுக்கு வரும். ஸோ மைனஸ் ஒய் டு த பார் 5ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் அங்கேயே வச்சுட்டு ஒய் பார் 5 மட்டும் கூட நீங்க இங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். இங்க எக்ஸ் பார் 5 பை டிஎக்ஸ் இருக்கு. இது ஈக்குவல் தானே அந்த பக்கம் போனா டிஎக்ஸ் பை எக்ஸ் டு த பார் 5 அப்படின்னு கிடைக்கும். இது கண்டிப்பா மைனஸ்ல இருந்து இங்க நம்ம பிளஸ்ல எடுத்துட்டு வரக்கூடாது. நான் அப்படி எடுத்துட்டு வந்தா இங்க நமக்கு 0ன்ற டேர்ம் வந்துடும். அப்புறம் டிஎக்ஸ் அங்க போகும்போது 0 ஆயிடும். ஸோ அதனால பக்கத்துல மல்டிபிள் பை 1ன்னு போட்டு மல்டிபிள் இருந்து நீங்க எங்க டிவிஷனுக்கு தான் கொண்டு வரணும். அப்பதான் எக்ஸும் ஒய்யும் வேனிஷ் ஆகாம அங்கேயே இருக்கும். நம்மளால ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எக்ஸும் ஒய்யும் தனித்தனியா செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைட் பண்றோம். எக்ஸும் ஒய்யும் செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டகிரேட் பண்ணிடணும். மைனஸ் வெளியில வச்சுட்டு dy by y பார் 5 இன்டகிரேட் பண்ணும். இந்த பக்கம் dx by x to the power 5 இன்டகிரேட் பண்ணும். இது டினாமினேட்டர்ல இருந்ததுன்னா அந்த 1 by x ஃபார்ம் கிடையாது. ஏன்னா 1 by x log xன்றது இதோட பவர் 1 இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி இங்க வேற என்ன டேர்ம்ஸ் இருந்தாலும் இவங்கள நீங்க நியூமரேட்டருக்கு தான் கொண்டு போகணும். y பார் மைனஸ் 5 dy அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்கள x to the power மைனஸ் 5 dxன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்க ஒரு டேர்ம் நியூமரேட்டருக்கு கொண்டு வரும்போது அது நெகட்டிவ் பவரா மாறிடும். x power n dx அப்படின்னு இன்டகிரேஷன் இருந்துச்சுன்னா x power n plus 1 by n plus 1 plus c அப்படின்றது தான் நம்மளோட பேசிக் இன்டகிரேஷனோட ரூல். ஸோ அதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் அங்கே இருக்கு. y பவர் மைனஸ் 5 இன்டகிரேட் பண்ணும்போது y பவர் மைனஸ் 5 plus 1 by மைனஸ் 5 plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் x பவர் மைனஸ் 5 plus 1 by மைனஸ் 5 plus 1 பக்கத்தில் plus c அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க வந்து மைனஸ் ஒய் டு த பவர் மைனஸ் 4 பை மைனஸ் 4 சப்ட்ராக்ட் பண்ணா இந்த மைனஸ் வந்து கட் ஆயிடும். இங்க எக்ஸ் பார் மைனஸ் 4 பை மைனஸ் 4 இங்க ஒரு பிளஸ் சி இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இது வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் 4 பை 4 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். ஒய் பார் மைனஸ் 4 பை 4 பிளஸ் எக்ஸ் பார் மைனஸ் 4 பை 4 ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரெண்டு பேருக்கிட்டமே 4 காமனா இருக்கிறதுனால 4 வந்து இப்படி காமனா எடுத்துக்கலாம். y பார் மைனஸ் 4 பிளஸ் எக்ஸ் பார் மைனஸ் 4 ஈக்குவல் டு சி. இங்க டிவைட்ல இருக்க 4 அங்க எடுத்துட்டு போனா மல்டிப்ளை ஆயிடும். y பார் மைனஸ் 4 பிளஸ் எக்ஸ் டு த பார் மைனஸ் 4 ஈக்குவல் டு 4c அப்படின்னு கிடைக்குது. c கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால 4c கூட டெஃபினட்டா ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ 4cன்றது ஒரு கான்ஸ்டன்ட்னால இதை வந்து நம்ம கேபிட்டல் சினோ கேனோ ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டா மாத்திக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஜெனரல் சொல்யூஷன். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். dy by dx is equal to sin inverse of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகணும் இல்லையா. ஸோ dy இங்க வச்சுட்டு இங்க எக்ஸ் டேர்ம் இருக்கிறதுனால இந்த dx அங்கே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ sin inverse of x into dx அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் வந்தாச்சு. இப்படி வந்துருச்சுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ண போறோம். இங்க இன்டகிரேஷன் ஆஃப் dyயும் இங்க இன்டகிரேஷன் ஆஃப் sin inverse of x அப்படின்னு இருக்கு. இதுல வந்து வெறும் sin inverse of இருக்கு. இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நம்மளால டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால இது பக்கத்துல ஒரு 1 வந்து மல்டிப்ளை போட்டு தான் நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த இன்டகிரேஷனை தனியா பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் sin inverse of xும் ஒரு 1 இருக்கு. இவங்களை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிப்ளை இருக்கு. ஏன்னா 1ன்றது அல்ஜிப்ரா, sin inverse வந்து ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம வந்து ஐலேட் அப்படின்னு எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்க்கும்போது ஐன்றது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கணும். அல்ஜிப்ரா வந்து அதுக்கப்புறம் தான் வருது இல்லையா. அதனால இதை முதல் ஃபங்க்ஷனாகவும் இதை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்துட்டு என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். முதல் ஃபங்க்ஷன் ரெண்டாவது ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு. இவங்களை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இதுதான் ரூல். இதை நம்ம யூவி ரூல்ல கூட பண்ணலாம். இதுல இதுதான் நம்மளோட ஆன்சர். இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவை முதல்ல எழுதி வச்சுக்கலாம். முதல் ஃபங்க்ஷன் யாரு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்னது, 1 by root of 1 minus x squared.
ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ தேவைப்படும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் யாருன்னு பார்க்கும்போது இன்டகிரேஷன் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ என்னன்னு கிடைக்குது? எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம இவங்கள இன்டகிரேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த ஒய்யை இன்டகிரேட் டிஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய். இவங்களோட இன்டகிரேஷன் இந்த ஃபார்முலாவில் தான் வரும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடணும். யாரு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எடுத்து எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. மல்டிபிள் பை எக்ஸ். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும். இதான் முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன். 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும். அது எக்ஸ். அதனால இங்கே எக்ஸ்ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிஎக்ஸ் அப்படின்றத போடணும். ஸோ இவங்களை மட்டும் இன்டகிரேட் பண்ணால் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இதை தனியாக இங்கே ரஃப்ல வந்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். இங்கே மேலே எக்ஸும் கீழே வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் இருக்குல்ல. இதை வந்து என்ன பண்ணுங்க, இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம டி அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா இதை ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் 2xன்னு வரும். டீயை பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். நமக்கு இங்கே சப்ஸ்டியூஷனில் எக்ஸும் டிஎக்ஸும் மட்டும்தான் வேணும். இந்த -2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். டிஎக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் போல நம்ம என்ன எழுதணும்னா dt by -2 அப்படின்றத எழுதணும். ஸோ அதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இந்த y, இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் மல்டிபிள் ஒரு எக்ஸ் இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும். ஸோ இவங்களை வந்து நம்ம டி சப்ஸ்டியூஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் இந்த எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு பதிலாக dt by -2 அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் வேல்யூ. இங்கே வந்து நியூமரேட்டரில் ஒரு -1/2 இருக்குது. அதை வெளில எடுக்கும் போது இந்த மைனஸ் என்னவா மாற்றிடும்? ப்ளஸ்ஸாக மாற்றிடும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஆஃப் அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/√t மட்டும் தான் இருக்கும். 1/√t dt அப்படின்றதா இருக்கும். ஸோ 1/√t வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது 2 டைம்ஸ் √t அப்படின்றது கிடைக்குது. ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ 2 டைம் √t அப்படின்னு எழுதிடலாம். டீக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னன்னு பாருங்க. டீக்கு பதிலாக நம்ம 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தானே எடுத்தோம். ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் வந்து ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இந்த 2 என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஜெனரல் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸும் ஒய்யும் மிக்ஸ் ஆகிருக்கு. முதல்ல எக்ஸையும் ஒய்யும் நம்ம செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல இந்த பக்கம் இருக்கிற இந்த டிஎக்ஸ் இருக்கிற டேர்ம் அங்கே அனுப்பிடுங்க. ஸோ மைனஸில் வந்துடும். எப்பவுமே டிஒய் வந்து லெஃப்ட் சைட்லையும் டிஎக்ஸ் வந்து ரைட் சைட்லையும் ஹோல்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ளஸ் சி வந்து நம்ம எக்ஸ் சைடில் தான் போடுவோம். அதனால இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. இது பிளஸ்ல இருக்கிறது அங்கே மைனஸ்ல போயிடுச்சு. இதுல இவங்க ரெண்டு பேரும் ஒய், இங்க இருக்கிற டேன் ஒய் வந்து ஒய்ல இருக்கு. அப்போ டேன் ஒய் இங்கே அனுப்பிட்டு 1 மைனஸ் இ பர் எக்ஸ் அங்கே அனுப்பிடலாம். ஏன்னா மல்டிபிள் இருக்க டேர்ம் அங்கே போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் ஒய் டிஒய் பை டேன் ஒய் அப்படின்னு எழுதிடலாம். இங்கே இந்த சைடு இந்த 1 மைனஸ் இ பர் எக்ஸ் அங்கே வந்தாலும் டிவிஷனுக்கு வரும். ஸோ மைனஸ் இ பர் எக்ஸ் டிஎக்ஸ் நியூமரேட்டரில் இருக்கு. டினாமினேட்டரில் 1 மைனஸ் இ பர் எக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்ட் ஒய் டிஒய் பை டேன் ஒய் அப்படின்னு கிடைக்குதுங்க. இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இ பார் எக்ஸ் பை 1 மைனஸ் இ பார் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இவங்களை இன்டகிரேட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம். இவங்களை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சீக்கன் ஸ்கொயர்ட் ஒய் டிஒய்னு இருக்குல்ல, இதில் நம்ம டேன் ஒய்யை டீன்னு அசியூம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேன் ஒய்ஸ் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணால் ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. சீக்கன் ஸ்கொயர்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஒய் அப்படின்னு வரும். டிஒய் இந்த பக்கம் வந்துடும். அப்போ இது வந்து நம்மளோட டிடி. அதாவது இதை நம்ம டீன்னு அசியூம் பண்ணும்போது இந்த நியூமரேட்டர் வந்து டிடியாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்னொரு சின்ன சப்ஸ்டியூஷன் 1 மைனஸ் இ பார் எக்ஸை வந்து ஒரு யூன்னு அசியூம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 0 ஆகிடும். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திருப்பியும் இ பார் எக்ஸ் தான். இதுதான் நம்மளோட டியூ பை டிஎக்ஸோட வேல்யூ. டிஎக்ஸை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ மைனஸ் இ பார் எக்ஸ் டிஎக்ஸ் இவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்குது. அப்போ வந்து நான் டினாமினேட்டர் யூன்னு எடுத்தேன்னா நியூமரேட்டர் வந்து எனக்கு டெஃபினட்டாக டியூன்னு வந்துச்சு. இது 1/tன்றதோட வேல்யூ என்னது? லாக் டி. இது வந்து லாக் யூ. பக்கத்தில் எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால நம்ம இதை லாக் சின்னு போட்டுக்கலாம். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து இப்போ லாக் பக்கத்தில் எப்பவுமே இப்படி ஒரு மாடுலஸ் சைன் போடுவாங்க. ஏன்னா லாக் பக்கத்தில் நெகட்டிவ் வராதுன்றதுனால டீக்கு பதிலாக நம்ம இங்கே டேன் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ லாக் ஆஃப் டேன் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் யூக்கு பதிலாக நம்ம எடுத்தது 1 மைனஸ் இ பார் எக்ஸ் பிளஸ் இங்கே வந்து லாக் சின்னு இருக்கு. இங்கே லாக் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது பார்க்க லாக் ஏ பிளஸ் லாக் பி மாதிரி இருக்குல்ல. அப்போ ரெண்டு பேரும் சேர்த்து லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவும் லாக் ஆஃப் இதுவும் லாக் ஆஃப் ரெண்டு பக்கமே எக்ஸ்பென்ஷியல் எடுத்து இந்த லாகை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ 2 பக்கமும் இருக்க லாக ரிமூவ் பண்ணிட்டா இங்க tan y இருக்கும். இங்க இந்த டெர்ம் 1 மைனஸ் e பவர் x இன்டு c மட்டும் இருக்கும். இதுக்கு மேல சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ரெக்வயர்ட் ஜெனரல் சொல்யூஷன் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.